பையவா வைத்திய நல்லா அடிச்சு தூக்கு. சூப்பரா அடி. வைத்திய இங்கா கடிச்சிடுவாயா கொஞ்சம். நல்லா தெளிவாக நெருக்காடி. பூச்சியெல்லாம் இருக்கக்கூடாது. வண்டு கொசு எல்லாமே போகணும். அப்படியாடி. நல்லா தெளிவாக அடிப்பா. அப்படித்தான் பறக்குமே கொசு வண்டெல்லாம் பறக்குமே அடிக்கையில். அடி நல்லா தெளிவா அப்படி கொடு. அடிப்பா அடிப்போ. தெளிவா அடிப்போ. நீட்டாக இருக்கணும். போட்ட காய்ச்சனே இல்லை. ஃபுல்லாக கடலை கண்ணா. இது ஃபுல்லாக கடலை. அது அந்த கொலை அதுக்கு பச்சை போட்டுருந்தாங்க. என்ன ஆச்சு? அங்கிட்டும் கடலை. அந்த அது சின்ன பொண்ணா அது பெரிய பொண்ணா? அதான் கடலை. ஃபுல்லாக கடலை. அடிக்க எல்லாரும் மருந்து அடிக்கப்பா. பூச்சி ஓவரா வந்துருச்சு. வீரையா வயலுக்கு தானே. வயல் அடிக்கிறது தெளிவாக இருக்கான். அடி நல்லா அடி. மருந்து மட்டும் நல்லா தெளிவாக அடி. மழை வரப்போதையோ. மழை வந்தால் இப்போ மருந்தெல்லாம் ஓடி போவோம். மழையில் நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் மருந்து. தெளிவாக அடிக்க. காற்றுல போகுது. காற்றுல போதும் மாமா. காற்றுல போதும் மாமா. நெருக்க பிடிக்கணும். நெருக்க பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அடிக்கணும். அப்படி அடித்தா எல்லாமே க்ளீன் ஆகும். அப்படியே நேரவா. இப்போ தான் உரம் போட்டது. இதில் போட்டு ஒரு வாரம் கூட ஆகலை மாமா. மாமா உரம் போட்டே ஒரு வாரம் ஆகலை. அதுக்குலேயும் பூச்சி வண்டு கொசுவும் வந்துருச்சு. பறக்குது பாரு. பாப்பாத்தியெல்லாம் பறக்குது. மஞ்சள் பாப்பாத்தி வண்ணச்சாம் பூச்சி அது வார் பறக்குத பாரு. வார் இதெல்லாம் உட்காந்து அந்த நெல்லோட பயிரை தட்டாம்பூச்சியெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. இவ்வளவு கடிச்சிச்சுன்னா அப்புறம் எப்படி நெல் பயிர் வரும்? நெல் குருத்து உடையிலே இந்த கடி கடிக்குது. அடி நல்லா அடிப்பா. நல்லா அப்படியே தெரிஞ்ச அப்படியே அடி. சரி
இதெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல அவளுக்கு இந்த பூச்சி வராமல் அடித்தா தான் பூச்சி ஓடுது. பார்த்து பாப்போ தொலி ஓவராக இருக்கும் வதன்னு உள்ளே போயிடாம. அது அந்த வயலா என்ன அப்படி சொல்கிற? அதுதான் அதில் உட்காரும் வண்டியே உட்காரும் டிராக்டர் அந்த வயலில். அந்த வருஷம் என்ன அப்படி மழை பெஞ்சிச்சு, இப்போ தான் விட்டுருக்கு. இன்னும் அடுத்து இந்த மாதிரி புயல் வந்துக்கிட்டு இருக்கான். காற்றுக்கிட்டு அடித்து சாச்சி விடாமே, அதனால தான் பயமாக இருக்குது. மாதிரி புயல் உருவாகி வந்துக்கிட்டு இருக்காமே வங்கக்கடல்லேருந்து. அது வந்துச்சுன்னா சுத்தம் எல்லாம் பருத்து சாஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? திருப்பி பணம் செலவிடணும்னா எங்கே யார் கொடுக்க போகிறேன்? ஜினிஸ் பண்ணி அது வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும்ப்பா. உடனே கொடுப்பாங்களா? இந்த பாப்பாத்தி அட்டி அது அடி அது பறக்குது. அடி எவ்வளவு அடித்தாலும் போக மாட்டுதே. உரம் போட்டு ஒரு 10 நாளில் பயிர் பறிச்சிருச்சு. மருந்து அடித்ததுக்குறப்பா அதுக்கப்புறம் தான் பயிரெலாம் வெளியே வருது. போன மாதம் அடித்த மருந்துக்கு தான் இப்போ வெளியில் வந்திருக்கு பயிர். மருந்து அடித்ததுக்கு இப்போ இந்த வாட்டி அடித்ததுக்கு நெல்லாக வந்துடும். அப்படியே திரும்பி எங்கிட்டு வா, நல்லா கிட்ட பிடிச்சாடி. மருந்து அடிக்க தான் நெல் நல்லா வரும். அப்படியே அடிச்சுக்கிட்டு வா. அப்படியே ஆட்டி நச்சுன்னு. எவ்வாறு டவரை எவ்வளோ ஹைட்டு இருக்குது டவர். அதெல்லாம் புயலில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பயம் வேற இருக்கு. அடி நீ மழை வராது இனிமேல். அடித்து மருந்து அடித்து உரம் போட்டு எல்லாம் காசு பூரா வேஸ்ட்டாக தான் போகுது. அடி போன வாட்டி அடித்த மருந்துக்கு தான் கொஞ்சோண்டு பயிர் வந்திருக்கு. இந்த வாட்டி விளைஞ்சிடும். அதுக்குள்ள காற்று குறைஞ்சிருச்சு. இவ்வளோ பேர் வந்து எல்லோரும் இங்கே பார்க்குறாங்க மருந்து அடிக்கிறது. நம்ம கொலையில் மருந்து அடிக்கிறோம், விளைஞ்சிருமா? கடவுளே, எப்படியாச்சும் நல்லபடியாக இந்த வருஷம் கருதறுப்பு நல்லபடியாக நடக்கணும். சாமியை நினச்சிக்கிட்டு அடிங்கப்பா, மருந்தை தெளிவாக அடிங்க.